ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பிளாக் அக்கர்லிக் பெயிண்ட் வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துட்டு இது நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் எல்லோவும் ஒயிட்டும் அக்கர்லிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போது உங்களோட விரலில் ஒரு சைடு வந்து எல்லோ, ஒரு சைடு வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பாட்டிலில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம அந்த கலர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் அந்த பாட்டிலில் ஒரு சைடில் மட்டும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி போட்டுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இல்லைனா வீட்டில் இருக்கிற ஏதாவது காஃபி பாட்டில் இல்லை தேன் பாட்டில் அதெல்லாம் வந்து கிளாஸ் தான் கிடைக்கும் இல்லையா, அதில் நீங்கள் கூட பிளாக் ஒரு கோட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து க்ரீன் அக்கர்லிக் பெயிண்ட்டும் எல்லோவும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லீவ்ஸாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ப்ரஷ் இந்த மாதிரி குட்டி ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ரேண்டமாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் லீஃபாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம சின்ன ஸ்டெம் மாதிரி அப்படியே அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் குட்டியாக நம்ம ஒரு ப்ரௌன் டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ப்ளெயின் ஃப்ளார் இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ப்ரௌனோ பிளாக்கோ கொடுத்தோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அந்த இடையிடையே இருக்கிற இடத்துல ஒயிட் டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட். ரொம்ப ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.